எக்ஸசைஸ் 1.5ல கொஸ்டின் நம்பர் 8 ஃபஸ்ட்டு சப்டிஷன் பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எஃப் காம்போசிட் ஜி அது கூட ஒரு எக்ஸை சேர்த்துக்கோங்க. ஈக்குவல் டு இந்த காம்போசிட் சிம்பிளை எடுத்துட்டு அதுக்கு போல் ப்ராக்கெட் போடணும். அந்த காம்போசிட் சிம்பிளை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு ப்ராக்கெட் போடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவல் டு எஃப் ப்ராக்கெட். இந்த ஜி ஆஃப் எக்ஸ் கொஸ்டின் அப்படியே இருக்கும். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 1. ஓகே, நெக்ஸ்ட் லைன் எஃப் ஆஃப் 3x + 1. பட் கொஸ்டினில் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் இருக்கும். ரிமூவ் பண்ணணும். ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் ஜி இருக்கும், இங்கே ஜி ரிமூவ் ஆகிட்டு இங்கே எஃப் மட்டும் அடுத்த ஸ்டெப்பில் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? அப்போ எஃப்க்கான ரஃப் ஒர்க் எழுதிடுவோமா? எக்ஸ் - 1 எழுதுங்க. அதில் எக்ஸை ரவுண்ட் பண்ணிடுங்க. இந்த ரவுண்டுக்குள்ளே இந்த ப்ராக்கெட் வழியாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த எக்ஸ் வர இடத்துல 3x + 1 போடணும். ஓகே, -1 ஆல்ரெடி இருக்குது. இப்போ இந்த +1 -1 கட் ஆயிரும். அப்போ ஆன்சர் 3x. ஓகே, இப்போ லெஃப்ட்டுக்கு ஆன்சர் ஃபுல்லாக பார்த்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? இங்கே எக்ஸ் சேர்த்தமா, அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் சேர்த்துருவோம். அடுத்த லைன் 2 காம்போசிட் இருக்குது. இந்த ப்ராக்கெட் உள்ள காம்போசிட்டை ரிமூவ் பண்ணாதீங்க, இந்த காம்போசிட் தான் ரிமூவ் பண்ணணும். இதை அப்படியே பார்த்து எழுதிடலாமா? இந்த காம்போஸ் சிம்பிள் இங்கே நான் போடலை, அப்போ அதுக்கு பதிலாக ப்ராக்கெட். அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஃப் காம்போசிட் ஜி ப்ராக்கெட். ப்ராக்கெட்டுக்குள்ளே யார் இருக்கா? ஹைச் ஆஃப் எக்ஸ். அது கொஸ்டின் அப்படியே மேட்ச் ஆகும். ஹைச் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் x². ஓகே, ஹெச் ரிமூவ் ஆகிட்டு. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் எஃப் காம்போசிட் ஜி ரிமூவ் பண்ணணும். மேலே இருக்கு பாருங்க, எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ். அதுக்கான ஆன்சர் வந்து 3x. அப்போ எஃப் காம்போசிட் ஜியோட ரஃப் ஒர்க்கு தான் 3x. அந்த எக்ஸை ரவுண்ட் பண்ணிடுவோமா? ஓகே, இந்த ரவுண்டுக்குள்ளே இந்த ப்ராக்கெட் வழியை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். 3 ஆல்ரெடி இருக்குது. இந்த எக்ஸ் வர இடத்துல x² போடுங்க. அவ்வளோதான், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரைட்டு ஹேண்ட் சைடு போயிடுவோமா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஜி காம்போசிட் ஹைச். ஓகே, அது கூட ஒரு எக்ஸை போட்டுருங்க. ஈக்குவல் டு காம்போசிட் சிம்பிளை தூக்கிடுங்க. ஓகே, இந்த ஹைச் ஆஃப் எக்ஸ் பதிலாக x² சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஜியை ரவுண்ட் பண்ணிடுங்க, ஜியை ரிமூவ் பண்ணணும். அப்போ ஜிக்கான ஆன்சர் 3x + 1. இந்த எக்ஸை ரவுண்ட் பண்ணுங்க. ஓகே, அப்போ 3, அந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே x² இருக்குது. ஓகே, +1 ஆஸ் இட் இஸ் எழுதிருங்க, முடிஞ்சு. இப்போ ரைட்டுக்கு ஆன்சர் ஃபுல்லாக அப்படியே எழுதிடுவோமா? எஃப் காம்போசிட் ப்ராக்கெட் ஜி காம்போசிட் ஹெச், ஒரு எக்ஸை போட்டுருங்க. ஈக்குவல் டு இந்த காம்போசிட் ப்ராக்கெட்டுக்கு உள்ள ஒரு காம்போசிட் இருக்கும், வெளியே ஒரு காம்போசிட் இருக்கும். இந்த காம்போசிட் தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ எஃப். ஓகே, இந்த சிம்பிள் பதில் இந்த காம்போசிட்டுக்கு பதிலாக ப்ராக்கெட் போட்டிருக்கிறேன். எஃப் ப்ராக்கெட் ஜி காம்போசிட் ஹைச் ஆஃப் எக்ஸ் அப்படியே மேலே இருக்கு பாருங்க. ஓகே, அதுக்கு அந்த ஆன்சரை அப்படியே பார்த்து எழுதிடுவோம். இந்த எஃப்ஐ ரிமூவ் பண்ணணும். அப்போ எஃப்க்கான ஆன்சர் எக்ஸ் - 1. அதை அப்படியே ரஃப் ஒர்க்கில் எழுதுங்க. எக்ஸை ரவுண்ட் பண்ணுங்க, இந்த ப்ராக்கெட் வழி உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 3x² + 1 இந்த ப்ராக்கெட் வழி ஆல்ரெடி ஒரு -1 இருக்குது. +1 -1 கட் ஆயிரும். 3x². அவ்வளோதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ரைட்டு ஹேண்ட் சைடு ஆன்சரும் போத் ஆர் சேம். லாஸ்ட்டாக இந்த ரூலை அப்படியே பார்த்து எழுதிடுங்க. ஓகேவா?